ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். ராயபுரத்திலிருந்து என்னுடைய தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த ஏரியால சொல்லும் போது நம்ம ஏரியா நம்ம சொல்லுவோம், அதுவும் மன அவர்களுக்காக இந்த பக்கம் வந்து கேம்பெயின் பண்ணும்போது வாக்கு சேகரிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இந்த பகுதியில் வாழ்ற மக்கள் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும். 20 வருடமாக இங்கே அதிமுக ஒருத்தர் அதிமுக காரங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. ஆனா 20 வருடத்துல ராயபுரம் எப்படி இருக்கு நீங்க பாத்தீங்களா? யாராவது தன் பேராத மாத்திட்டாங்களா? யாருமே இல்லையா? நான் மனோ அவர்கள் மனோ மட்டும் சொன்னா புரியாது. அதனால இந்த ஊருக்கு இந்த இடத்துக்கு எனக்கு ஒரு கார்மிக் கனெக்ஷன் சொல்லுவாங்க, அந்த வகையில் இருக்கிறதுனால தன் பேருக்கு முன்னாடி ராயபுரம் போட்டுட்டாரு. ராயபுரம் மனோ சொன்னாதான் அவர் யாருமே எல்லாருக்கும் தெரியுது. இந்த பகுதியில வாழ்ற மக்கள் மேல அந்த அளவுக்கு அவர் ஒரு அன்பு வச்சிருக்கிறாரு. யார் யாருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க? ஒரு முறை மனோ அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகள் கொடுத்து பாருங்க. அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ராயபுரமே ராயல்புரமா மாத்தி தரேன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. அதுக்கான நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஒவ்வொரு முறையும் அதிமுக இங்க ஜெயிக்கும் போது உங்க மனசுல ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வருவாங்க, ஜெயிச்ச உடனே இந்த பக்கம் வருவாங்க, ஜெயிச்ச உடனே எங்களுக்கு ஏதோ நல்லது செய்வாங்க நான் நினைக்கிறாங்க. ஆனா 15 வருஷம் நான் கேட்கல, கடந்த 5 வருஷமா நான் கேட்கிறேன். நீங்க 2011ல ஜெயக்குமார் அவர்களுக்கு ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வச்சீங்க. அதுக்கப்புறம் ஒரே முறையாவது இந்த பக்கம் வந்தாரா? ஜெயிக்க வச்சுட்டு போயிட்டாரு. அம்மா என்ன பண்ணாங்க? உடனே அவருக்கு சபாநாயகர் பதவி கொடுத்தாரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் சபாநாயகர் பதவியிலிருந்து தூக்குனாங்க. ஜெயிக்க வச்சது நீங்க, பதவியிலிருந்து தூக்குனது அவங்க. உங்ககிட்ட கேள்வியும் வரல, எதுக்கு தூக்குனாங்க அதுக்கான ஒரு எந்த விரும்பம் உங்களுக்கு கொடுக்கல. ஏன் தூக்குனா கிடையாது. தெரியுமா உங்களுக்கு எது தூக்குனாங்க? தெரியாது. ஏன்னா யாருக்குமே சொல்லல. ஒரு தவறு பண்ணிருப்பாங்க, அதுக்காக ஒரு பதவியில இருந்து தூக்க முடியும்? நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கும்போது ஒரு தவறு பண்ணா அதுக்காக ஒரு பதவியில இருந்து அந்த பதவியில இருந்து தூக்குவாங்க. இல்ல ஒரு தவறு நடக்கும் போது அந்த தவறுக்காக ஒரு தண்டனை இருக்கும். ஒரு தவறு பண்ணாரு, அதுக்காக பதவியில இருந்து தூக்குனீங்க. அப்படி தவறு பண்ண ஜெயக்குமார் அவர்களுக்கு ஏன் மறுபடியும் நீங்க ஒரு சீட் கொடுத்திருக்கீங்க? அப்ப அவர் பண்ண தவறு தீர்த்துட்டாரா? இல்ல தவறு பண்ண அம்மையார் என்ன சொல்லிருப்பாங்க, நீ என்ன தவறு பண்ணி அதுல எனக்கு கமிஷன் வரல, இந்த தடவை மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு தர, இந்த தடவை நீ கமிஷன் எனக்கு நேரம் வரணும், அதுக்காக மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்களா? மக்கள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் கடந்த 5 வருஷத்துல அதிமுக தமிழ்நாடு முழுவதும் எங்குமே மக்கள் நேர்ல அம்மையார் ஜெயலலிதா சந்திச்சதே கிடையாது. நல்லதுக்கு கெட்டதுக்கு எதுக்குமே வந்ததே கிடையாது. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹிட்லர் ஆட்சி சொல்றோம், அந்த ஹிட்லர் ஆட்சி மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. போன டிசம்பர் மாதத்துல இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு தமிழ்நாட்டில் இதுவும் இந்த பகுதியில் பக்கத்துல ஆர்கே நகர், சீதாப்பேட்டை, ஒவ்வொரு இடத்துலயும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் கூட சந்திச்சுக்கிறதுக்காக வரல. அவங்களுக்கு தொகுதி தானே பக்கத்துல ஆர்கேபுரம், ஆர்கே நகர், அங்க வந்தாங்களா? அங்க கூட வரல. வரும்போது என்ன பண்ணாங்க, 10 நிமிஷம் தான், வண்டியில இருந்து கூட இறங்கல. இறங்கி வாக்காளர் பேரு மக்களை மட்டும்தான் சொல்லி இருக்கிறாங்க. வண்டியில உட்கார்ந்துட்டு மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன கேட்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா சர்வாதிகாரி ஆட்சியில் என்ன நினைக்கிறாங்க, நான் சொல்றதா சரி, நான் செஞ்சதா சரி, மக்கள் எனக்கு ஓட் போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க, நான் என்ன பண்ணாலும் நீங்க தாங்கிதான் ஆகணும். உங்களுக்கு என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க, பணம் கொடுத்த ஓட் போட்டீங்கல்ல, பணம் கொடுத்தோம், கை நீட்டி வாங்கினீங்கல்ல, அப்புறம் நான் என்ன சொல்றேன் அது கேளுங்க. நீங்க நான் அடிமைகளா? அவங்க கட்சியில பார்க்கும்போது எம்எல்ஏ இருந்து மந்திரியில இருந்து ஒவ்வொரு பார்ட்டி கடை அடிமை மாதிரி காலடியில கடந்திருக்காங்க. ஓட் போட்ட மக்கள் நீங்க அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? அதுக்கு நீங்க அனுமதிக்கலாமா? இந்த முறை 2016 தேர்தலில் அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும். போதும், உங்களுடைய அராஜனம் போதும், இதுக்கப்புறம் நாங்க பொறுத்துக்க மாட்டோம். மான மரியாதையோட நாங்க வாழணும்னு ஆசைப்படுறோம். பணத்துக்காக நாங்க ஓட்டு போட மாட்டோம். ஏன்னா தினமும் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க, தேர்தல் ஆணையம் எங்கே போனாலும்
5 கோடி ரூபாய், 10 கோடி ரூபாய், 12 கோடி ரூபாய் ஆம்புலன்ஸ்ல எல்லாம் கடத்திட்டு போறாங்க. யார் யாரோ வீட்டுல வச்சிருக்காங்க. தினமும் படிச்சிட்டு இருக்கோம். நான் கேட்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க 2014 தேர்தல் அறிக்கையில நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன் மக்களுக்கு. நான் கேட்கிறேன், பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் ஏன் தோல்வி பயம் உங்க மனசுல இருக்கு? தோல்வி பயம் இருக்கிறதுனால தான் மக்களுக்கு பணம் கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. மக்களுக்கு பணம் கொடுத்தா வேலைக்கு வாங்கிடலாம்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அப்படி இப்ப கிடையாது. பணத்துக்கு ஓட்டு போடுவீங்களா? பணத்துக்காக வேலைக்கு போவீங்களா? எப்படி? பணத்துக்காக நாங்க கண்டிப்பா நம்மளுடைய தன்மானம் விட்டு கொடுக்கிறதுக்கு தயாரா இல்ல. தமிழ்நாட்டுல மக்கள் தெளிவாக இருக்காங்க. இந்த முறை 2016ல அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அவங்க ரெஸ்ட் எடுக்கணும், உடம்பு சரியில்லை, அதுக்காக கண்டிப்பாக அவங்களை பெர்மனண்டா கொரோனாவுக்கு அனுப்பி அம்மையார் அவர்களே நீங்க அங்கே உட்கார்ந்துக்குங்க, நீங்க திரும்பி வரவே வேண்டாம். எங்க வராங்க? என்ன நல்ல விஷயத்துக்கு வரதில்ல? மக்களுக்கு நல்லதை செய்யணும்னு வரதில்ல. ஒரு பிரச்சனை வந்தா வரது இல்ல. அப்படி மக்கள் மேல அக்கறை இருந்திருந்தா 5 வருஷம் விடுங்க. சமீபத்துல தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சாங்க. தேர்தல் பிரச்சாரத்துல அவங்களுக்கு கண்ணுக்கு எதிரில 2 பேர் இறந்தாங்க. அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கணும்? இந்த கடும் வெயில், ஏன்னா IAS ஆபீசர் சொல்லிடுறாங்க 12 மணில இருந்து 4 மணிக்குள்ள வெளியில வராதீங்க, கடும் வெயில் இருக்கு, முடிஞ்சா வீட்டுக்குள்ள இருங்கண்ணா. ஆனா காலையில 10 மணில இருந்து ஆட்கள் கூட்டிட்டு ஒரு ஆடு மாடு அடிச்சு வச்ச மாதிரி முள் வேலையை சுத்தி போட்டுட்டு போலீஸ்காரங்க பாதுகாப்பு வச்சுட்டு வெளியில போக முடியாம தண்ணி கொடுக்காம அங்க உட்கார வச்சிருக்காங்க. 2 பேர் இறந்தாங்க. அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா என்ன சொல்லியிருக்கணும்? என்னுடைய நேரத்தை மாத்தி வைங்க, 4 மணிக்கு மேல வைங்க, மக்கள் இந்த வெயில அவதிப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். மறுபடியும் ஒரு பிரச்சாரத்துக்கு போனாங்க. 3 பேர் இறந்தாங்க. சேலத்துல ஒருத்தர் காணாம போயிட்டாருன்னா ஒரு அம்மா 10 போலீஸ்ல புகார் கொடுத்திருக்கு. அவர் எங்க இருக்காருன்னா தெரியல. ஆனா இன்னும் அந்த அம்மா மாறினாங்களா? மாறல, மாற மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி அவங்க எம்எல்ஏகள் மந்திரிகள் அடிமையாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஓட் போடுற மக்கள் அடிமையாக இருக்கணும்னா நினைக்கிற ஒரு சர்வாதிகாரி ஆட்சி. இது மாறணும், மாத்துவோம். உங்களால முடியும். 2016ல இந்த தேர்தல்ல காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கு. அதுக்கு ஓட் போட்டு அதுவும் இந்த பகுதியில் இருக்கிற ஆர் மனோ அவர்கள், அதுவும் ஆர் சொல்லும் போது மறுபடியும் சொல்ற ராயபுரம் மனோ, ஏன்னா இந்த பகுதியில் வாழ்ற மக்கள் மேல அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறாரு. தன் பேருக்கு முன்னாடி ராயபுரமை வச்சுட்டாரு. ராயபுரம் மனோ அவர்களுக்கு கை சின்னத்துல ஓட் போட்டு ஜெயிக்க வைங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் அதிமுக ஒரு அராஜனத்துக்கு ஒரு பாடம் புகட்டுவோம். கண்டிப்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு இதுக்கப்புறம் ஒரு தியன் தான். இதுக்கப்புறம் அதிமுக தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கவே கூடாது. அந்த அளவுக்கு நீங்க பாடம் புகட்டணும். ஆரம்பம் இங்க இருந்து இருக்கு. ஒரு புள்ளியார் சொல்லி வைக்கணுங்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். ஒரு நல்ல காரியம் இங்க ராயபுரத்துல ஆரம்பிக்கணும் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக நீங்க ஆர் மனோ அவர்களே, ராயபுரம் மனோவர்களே ஜெயிக்க வைப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. மறுபடியும் வந்துட்டே இருப்பேன், சந்திச்சுட்டு தான் இருப்பேன். பட் இந்த தடவை கண்டிப்பாக வெற்றி மனோவர்கள் தான் இருக்கு, அது உறுதி. நன்றி, வணக்கம். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் 2 முறை வெளிவரும் குடும்ப இதழ்.